இளம் பெண்களுக்கு தடுப்பூசி வழங்கும் திட்டம். இந்தியாவிலேயே முதல் முறையாக இளம் பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர். இது எவ்வளவு பெரிய சாதனை! இந்தியாவிலேயே தமிழர்களுக்குத்தான் இது முதல் முறையாம். 2 முறை ஊசி போடுவதற்கு தனியார் மருத்துவமனைகளில் 28,000 ரூபாய் செலவாகுமாம். 28,000 ரூபாய்க்கு தமிழர்கள் எங்கு செல்வார்கள்? இந்த தெலுங்கர்களுக்கு தமிழர்களாகிய நம் மீது எவ்வளவு அக்கறை பார்த்தீர்களா? இந்த HPV வேக்சின் என்பது முழுக்க தமிழினத்தை அழிக்க கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அது எப்படி என்று பார்ப்பதற்கு முன்னால் முதலில் வைரஸ் என்றால் என்னவென்று சுருக்கமாக பார்ப்போம். வைரஸ் என்பது ஒரு நுண்கிருமி. இது பாக்டீரியா, அமீபா போன்ற கண்ணுக்கு தெரியாத நுண் உயிரினத்தை விட சிறியது. வைரஸ் ஓர் உயிரினம் என்று பலர் நினைத்து கொண்டுள்ளார்கள். உண்மையில் வைரஸ் என்றால் உயிருள்ளவை மற்றும் உயிரற்றவை ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் இருப்பவைதான். அது ஒரு உடலுக்கு வெளியே இருக்கும்போது அவை வெறும் வேதிப்பொருட்களைப் போல் செயலற்று இருக்கும். அவற்றுக்கு சொந்தமாக வளர்ச்சி கிடையாது, சுவாசம் கிடையாது. ஆனால் அவை ஒரு மனிதன், விலங்கு அல்லது தாவரத்தின் உயிரணுக்களில் நுழைந்தவுடன் அவை அந்த உயிரணுக்களின் ஆற்றலை பயன்படுத்தி தங்களை பெருக்கிக் கொள்ளும். வைரஸ்களை வெறும் கிருமி, அதாவது ஜெர்ம் என்று சொல்வதை விட இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட், அதாவது தொற்றுக்காரணி என்று சொல்வது இன்னும் பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் எல்லா வைரஸ்களும் நோயை உண்டாக்குவதில்லை. ஆனால் அவை உயிரணுக்களில் புகுந்து மாற்றங்களை ஏற்படுத்தும் திறன் கொண்டவை. சுருக்கமாக சொன்னால் வைரஸ் என்பது ஒரு புரத பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு மரபணு தகவல், அவ்வளவுதான். இருப்பினும் சில உயிரியல் நிபுணர்கள் வைரஸ் ஆனது உயிரினம் போல் இயங்குவதாக கருதுகிறார்கள். வைரஸ் உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் உள்ளது. நமது உடல் முழுக்க வைரஸ் இருக்கிறது. ஆனால் அது உடலின் எதிர்ப்பு சக்தியின் காரணமாக நம்மை தாக்குவதில்லை. இப்படி இயற்கையாக இருக்கும் வைரஸ் நம்மை பெரிதாக பாதிப்பதில்லை. ஆனால் யூதர்கள் அறிவியல் எனும் பெயரில் ஆராய்ச்சி கூடங்களில் செயற்கையாக வைரஸ்களை உருவாக்குகிறார்கள். இதுவே இன்றைய மனிதகுலத்திற்கு பெரும் ஆபத்தாக மாறியுள்ளது. இதுபோன்று செயற்கையாக உருவாக்கப்படும் வைரசுகளை எப்படி நம் மீது திணிப்பது? அதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் வேக்சின். நமது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் தடுப்பூசி என்று சில விஞ்ஞானிகள் என்ற அஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அவர்களின் அறிவியலின்படி பார்த்தால் தடுப்பூசியில் கிருமி இருக்கும். அதை ஊசி மூலமாக செலுத்தும் போது நமது உடலில் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். ஆனால் கிருமி இயற்கையாகவே வந்தாலும் இயற்கையாகவே நமது உடல் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும் தானே. பிறகு எதற்கு தடுப்பூசி போட வேண்டும்? இந்த தடுப்பூசிகளால் பல்வேறு பக்க விளைவுகளை நாம் அன்றாடம் சந்தித்து வருகிறோம். பலருக்கு உயிர் சேதமும் ஏற்பட்டுள்ளது. இதை அனைத்து தமிழர்களும் கொரோனா பெருந்தொற்று காலத்திலேயே கண்கூடாக பார்த்தோம். முதல் அலையின் போது கொரோனா இல்லை. சீசனல் ஃப்ளூ எனப்படும் பருவக்காய்ச்சல் நோயாளிகள் தான் கொரோனா நோயாளிகள் பட்டியலில் இடம்பெற்றனர். 2021 வந்த 2ஆம் அலை என்பது யூதர்கள் உருவாக்கிய கொரோனா வைரஸ். அது தடுப்பூசியின் மூலமாகத்தான் பரவியது. அப்போதுதான் லட்சக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டது. இவர்கள்தான் இந்த நோயை திட்டமிட்டு பரப்பினார்கள் என்பதற்கு ஆதாரம்தான் 7ஆம் அறிவு திரைப்படம். வரலாற்றை தக்க வைக்க நமக்கு எப்படி ஓலைச்சுவடிகள் அந்த காலத்தில் பயன்பட்டதோ அதே போல இந்த காலகட்டத்தில் தங்களின் சந்ததிகளுக்கு மட்டும் புரியும் வகையில் உலக மக்களுக்கு உண்மை வரலாறு புரியக்கூடாது என்ற நோக்கில் வரலாற்றை கடத்த யூதர்களின் ஓலைச்சுவடிகளாக விளங்குவதுதான் இந்த திரைப்படம். யூதர்கள் மனநோயாளிகள் என்பதால் வரலாற்றை கடத்த மட்டுமல்ல, உலக மக்களுக்கு எதிராக தாங்கள் செய்ய போகும் சதித்திட்டங்களை முன்னறிவித்து செய்வது வழக்கம். அந்த வகையில் உருவான ஒரு படம் தான் இந்த 7ஆம் அறிவு. இந்த படத்தில் சீன நாட்டிலிருந்து இந்தியாவிற்குள் ஒருவன் வருவான். அவன் இந்த நாட்டில் உள்ள ஒரு நாய்க்கு ஊசி போடுவான். அந்த நாய் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் இந்த ஊசியின் தொற்று பரவி மக்கள் அனைவரும் அவதிப்படுவது போன்றும் மருத்துவமனைகளில் பல உயிரிழப்புகள் ஏற்படுவது போன்றும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த படம் வெளியான வருடம் 2011. கொரோனா பெருந்தொற்று வந்ததோ இவர்களின் கூற்றுப்படி 2020. அது எப்படி நடக்கப் போகும் நிகழ்வு 9 வருடங்களுக்கு முன்பே திரைப்படத்தில் காண்பிக்க முடியும். அதாவது சீனாவிலிருந்து வைரஸ் ஒன்றை உருவாக்கி கொரோனா என்ற வைரஸ் நோய் பரவியுள்ளது என சீசனல் ஃப்ளூவை காரணம் காட்டி வேக்சின் என்ற பெயரில் எப்படி அந்த படத்தில் நாய்க்கு ஊசி போட்டானோ அதே போல நமக்கு ஊசி போட்டு படத்தில் காண்பித்தது போல மக்கள் அனைவரும் மருத்துவமனைகளில் நிரம்பி வழிந்து உயிர்களை விட்டனர். இதை நாம் அனைவரும் கண்கூடாக பார்த்தோம். கொரோனா தடுப்பூசி மனிதர்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதல்ல என்பதற்கு மேலும் சான்றாக திகழ்வதுதான் கோவிட் தடுப்பூசிகளில் ஒன்றான mRNA வகை தடுப்பூசியை கண்டுபிடித்த ராபர்ட் மெலோன் என்பவர் வெளிப்படுத்திய செய்திகள். இவர் பல காணொளிகளில் கொரோனா தடுப்பூசியின் பக்க விளைவுகளை
நோயையும் அதன் கடுமையான பாதிப்புகளையும் குறித்து பேசியுள்ளார். மேலும் கொரோனா வருவதற்கு முன்பே சரியாக 2015 காலகட்டத்தில் பில்கேட்ஸ் எனும் யூதன் பெருந்தொற்று வரவுள்ளது என முன்னறிவித்தான். மேலும் கொரோனா தடுப்பூசிக்கு இவனது கேட்ஸ் ஃபவுண்டேஷன் என்னும் அறக்கட்டளை குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளில் வாழும் மக்களுக்காக $100 மில்லியன் நன்கொடை என்ற பெயரில் செலவழித்து மக்களை கொன்றான். இவன்தான் 2024 இந்தியா இஸ் a kind of laboratory to try things, அதாவது இந்தியா ஒரு பரிசோதனை கூடம் என்றும் இங்கு பல விடயங்களை சோதித்து பார்க்கலாம் என்றும் கூறியிருந்தான். அதாவது நோய் வரும் என்பதை முன்னறிவித்து அந்த நோய் பற்றிய அச்சத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி வேக்சின் என்ற பெயரில் அந்த நோயை நம் மீது செலுத்த நன்கொடை என்ற பெயரில் மிக நுட்பமான மனித அழிப்பு பணிகளை செய்தவன் தான் இந்த யூதன். பல கோடி பேர் இறப்பார்கள் என்று திட்டமிட்ட யூதர்கள் அது நடக்காமல் போனதால் அந்த ஊசி நாடகத்தை கைவிட்டனர். இதுபோலத்தான் சுனாமி வருவதற்கு முன்பு அன்பே சிவம் படத்தில் கமல் முன்னறிவித்திருப்பான். இதை தற்செயல் என்று மட்டும் எண்ணிவிடாதீர்கள், அனைத்தும் திட்டமிட்டதே. இது போன்ற எண்ணற்ற சான்றுகள் உள்ளது. இன்றைக்கும் இதேபோல் பல நோயாளிகள் தடுப்பூசி போடுவதால் அதே நோயோ அல்லது வேறு பக்க விளைவுகளோ ஏற்பட்டு பாதிப்புக்குள்ளாகிறார்கள் மக்கள். அமெரிக்காவில் தடுப்பூசியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல கோடி டாலர்கள் இழப்பீடு கொடுத்துள்ளார்கள். தடுப்பூசி நல்லது என்றால் எதற்காக இந்த இழப்பீடுகள்? தடுப்பூசி போட ஏன் இந்த அரசுகள் ஆவலாக உள்ளது? தமிழ்நாட்டில் குடி, சிகரெட் போன்ற தீய விடயங்களை ஆதரிக்கும் அரசு தடுப்பூசி கொண்டு வந்து மக்களை காக்கும் அளவிற்கு அக்கறை கொண்டவர்கள் என்று நினைக்கிறீர்களா? ஒரு டோஸ் ஊசி 1000 ரூபாய்களில் விற்பனை ஆகும் போது ஏன் அனைவருக்கும் இலவசமாக வழங்குகிறது? இதற்கு பின் அரசியல் இல்லை என்று மட்டும் நினைக்காதீர்கள். அந்த காலத்தில் ஆரோக்கியமாக இயற்கையாக வாழ்ந்த நாம் இன்று நமது பிள்ளைகளுக்கு எத்தனை தடுப்பூசி போடுகிறோம் தெரியுமா? தமிழ்நாட்டில் அரசு பொது சுகாதாரத்துறையின் கீழ் தேசிய தடுப்பூசி அட்டவணை, அதாவது நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல் என்ற பெயரில் நமது குழந்தை பிறந்தவுடன் பிசிஜி, ஓபிவி, ஹெப்பாட்டிட்டிஸ் பி அதாவது காசநோய், போலியோ, அதன் பிறகு கல்லீரலில் அலர்ஜி வராமல் தடுக்க பிறகு 1.5 மாதம் முதல் 9 மாதங்கள் வரை என தொடர்ச்சியாக தடுப்பூசிகள் போடப்படுகிறது. அதில் பென்டவலண்ட், இது தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், ரணஜன்னி, ஹெப்பாட்டிட்டிஸ் பி மற்றும் ஹீமோபிலஸ் இன்ஃப்ளூயன்ஷியா பி, பிறகு ரொட்டோ வைரஸ், இது வயிற்றுப்போக்கை தடுக்க, பிசிவி, இது நிமோனியா காய்ச்சலை தடுக்க, அதன் பிறகு ஐபிவி, இது ஊசியின் மூலம் போடப்படும் போலியோ மருந்து. 9வது மாதத்தில் எம்ஆர் எனப்படும் தட்டம்மை மற்றும் ரூபெல்லா போன்ற நோய்களுக்காகவும், வைட்டமின் ஏ சொட்டு மருந்து, இது கண் பார்வை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும், அதன் பிறகு 1 வயது முதல் 16 வயது வரை பூஸ்டர் டோசஸ். இது எப்படி என்றால் 16 முதல் 24 மாதங்கள். இது எம்ஆர் எனப்படும் தட்டம்மை மற்றும் ரூபெல்லா நோய்க்கான 2வது தவணை. அதன் பிறகு டிபிடி பூஸ்டர் மற்றும் போலியோ பூஸ்டர். அதன் பிறகு 5 முதல் 6 வயதில் டிபிடி பூஸ்டர் 2வது தவணையாகவும், 10 முதல் 16 வயதில் டிடி அதாவது டெட்டனஸ் அண்ட் அடல்ட் டிப்தேரியா என்பதற்கான தடுப்பூசி. இதுவும் போதாதென்று நாம் தாயின் வயிற்றில் இருக்கும்போது, அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு 2 ஊசி என்று நம்மை ஒரு வியாபார பொருளாக மாற்றி நமது இனத்தை அழித்து வருகின்றனர். உண்மையில் நாமெல்லாம் மனிதர்களா இல்லை மருந்துகளா? இது போதாதென்று தற்போது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அதாவது HPV எனும் நோய் கிருமியை வைத்து மக்களுக்கு தடுப்பூசியை திணிக்க திட்டமிட்டுள்ளனர் இந்த யூதர்கள். இந்தியாவிலேயே முதல் முறையாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்காக HPV வேக்சின் திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியுள்ளது என்பது யூதன் பில்கேட் சொன்னது போல இந்திய மக்கள், அதிலும் இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த வேக்சினை போட்டுக்கொள்ளப் போகும் தமிழர்கள் யூதர்களின் பரிசோதனை எலிகள் தானே. இந்த HPV வைரஸ் 40% மக்களுக்கு இருக்கிறது என்று அவர்களே சொல்கின்றனர். அப்படியென்றால் 3 பேரில் ஒருவருக்கு அவர்களின் வாழ்நாளில் எப்போதாவது HPV தாக்கும் என்கின்றனர். மேலும் எந்த அறிகுறியும் இல்லாமல் எதிர்ப்பு சக்தியால் 2 ஆண்டுகளில் தானாகவே சரியாகிவிடும் என்றும் சொல்கிறார்கள். பிறகு ஏன் தடுப்பூசி போட வேண்டும்? உடலுறவு செய்பவர்களில் 90% பேருக்கு HPV பரவுமாம். இந்த வாக்கியம் மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி இதுவே குழந்தையின்மைக்கு காரணமாக அமையலாம் தானே. நமது பயம்தானே நோயின் அடிப்படை பிறப்பிடம். தானாக சரியாகும் HPV நோய்க்கு ஏன் தடுப்பூசி போட வேண்டும்? அவர்களின் கூற்று என்னவென்றால், சில HPV கிருமிகள் கேன்சர் உண்டாக்கும் அளவிற்கு ஆபத்தானது என்பதால் அவைகளை தடுக்க இந்த தடுப்பூசி திட்டமாம். அதாவது கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த HPV வைரஸ் இருக்கிறது என்றும் அதில் வருடத்திற்கு 6 லட்சம் பேருக்கு கேன்சர் வருகிறது என்றும் அதனால் இந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு தடுப்பூசி போட வேண்டும் என்றும் செய்தி ஊடகங்கள் மூலம் பொய் பிரச்சாரம் செய்து மக்களை அச்சத்திற்கு உள்ளாக்கி தங்களின் நாசகார திட்டத்தை சாதிக்க பார்க்கிறார்கள் இந்த மனநோயாளிகள். கொரோனா நாடகம் போல இதுவும் ஆரோக்கியமான தமிழர்களை வேக்சின் என்ற பெயரில் நமது உடம்பில் புற்றுநோயை உண்டாக்கும் திட்டம்தான். தடுப்பூசி
தடுப்பூசியின் பக்க விளைவுகளுக்கு மருத்துவ நிறுவனம் பொறுப்பேற்காது. தடுப்பூசி போடும் முன் அதனால் உடலில் வரும் பாதிப்புகளுக்கு ஊசி எடுத்துக் கொண்டவர்கள்தான் பொறுப்பு என்றும் பத்திரத்தில் கையெழுத்தும் வாங்கிக் கொள்கின்றனர். அப்படி இருக்கையில் கட்டாயம் நம் உடம்பில் தடுப்பூசி போட வேண்டிய தேவை என்ன? தடுப்பூசி போட்டால், அதாவது HPV வேக்சின் போட்டால் கண்டிப்பாக 100% எங்களுக்கு செர்விக்கல் கேன்சர் இனி வரவே வராது என்று இவர்களால் சான்றிதழ் வழங்க முடியுமா? இந்த ஊசி போட்டால் எதிர்காலத்தில் நமக்கு கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகள் வராது என்று இவர்களால் 100% உறுதியளிக்க முடியுமா? முடியும் என்றால் உங்கள் உடம்பில் போடப்படும் தடுப்பூசிக்கும் அதனால் எதிர்காலத்தில் ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்பட்டால் அதற்கு நானே முழு பொறுப்பேற்கிறேன் என்று ஊசி போடக்கூடிய மருத்துவர்கள் கையெழுத்திட்டு தருவார்களா? தரவே மாட்டார்கள். மாறாக பள்ளிகள் மூலமாக பெற்றோர்களின் சம்மதத்தோடு, அதாவது நோய் வந்துவிடும் என்ற பயத்தை நமக்கு உட்புகுத்தி நமது பிள்ளைகளுக்கு நமது சம்மதத்தோடு நம்மிடமே கையெழுத்து வாங்கி தடுப்பூசி போட்டு விடுவார்கள். இது எப்படிப்பட்ட நுண் அரசியல் என்று அறிவார்ந்த தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு உண்மையிலேயே நமது பிள்ளைகளுக்கு அந்த நோய் வந்தால் நாம் யாரை கேட்பது? உங்கள் சம்மதத்தோடு தான் நாங்கள் இந்த தடுப்பூசியை செலுத்தினோம் என்பார்கள். சட்டப்படி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே மீறி செய்தாலும் அது முடிவுக்கு வராது. காரணம், சட்டமே இவர்களுக்கு சாதகமாகத்தானே எழுதப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சிவனில் தொடங்கி முருகன், ராவண இந்திரன், கும்பகர்ணன், கிருஷ்ணன், பஞ்சபாண்டியர்கள், திருமால் ஆகிய நமது தமிழ் கடவுளர்கள் நுண்கிருமிகளால் ஏற்படும் நோய்களுக்கு சிறப்பான மருத்துவ தீர்வுகளை தந்தார்கள். அவர்களுக்கு பிறகான களப்பிரர் காலத்தில் பரசுராமன் எனும் யூதன் அம்மை, அக்கி, போலியோ, காலரா போன்ற பல நோய்களை மக்கள் மீது ஏவினான். இவனுக்கு முன்பே இவனின் மூதாதையரான எகிப்து துட்மோஸ் I எனும் மோசஸ் கடவுளின் பெயரை சொல்லி 10 பிளேகுகளை மக்களின் மீது ஏவினான். அதில் ஒன்றுதான் பெரியம்மை எனும் விஷக்கிருமி. காலம் காலமாக ஒரு நாட்டை வீழ்த்த அல்லது ஓர் இனத்தை அழிக்க இந்த நோய் பரப்பும் யுக்தியை கையாளுகின்றனர் இந்த யூதர்கள். தற்போதும் கூட ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கும் ஏதாவது வைரஸை உருவாக்கி பெருந்தொற்றை நிகழ்த்துகிறார்கள் இந்த யூதர்கள். 1720 புபோனிக் பிளேக், 1820 காலரா, 1918 ஸ்பானிஷ் ஃப்ளூ, 2019 கொரோனா. ஆக வைரஸ் பற்றிய சரியான புரிதல் இருந்தால் அதை பற்றி நாம் அஞ்சத் தேவையில்லை. தமிழர்களின் உணவு பழக்கத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். அதில் எவ்வளவு அறிவியல் மற்றும் மருத்துவம் உள்ளது என்று விளங்கும். ஆனால் இன்று தமிழனை எப்படி மாற்றிவிட்டார்கள் என்று எண்ணி பாருங்கள். விரைவில் வீடுகளின் எண்ணிக்கையை விட மருத்துவமனைகளின் எண்ணிக்கைகள் தான் பெருகும் போல் இருக்கிறது. இத்தனை ஊசி போட்டும் புதிய புதிய நோய்களும் நோயாளிகளும் பெருகிக் கொண்டே செல்கிறார்களே ஒழிய குறைந்தபாடில்லை. இத்தனை தடுப்பூசிகள் போட்டும் எப்படி மனிதனுக்கு பல நோய்கள் வருகிறது? இங்கு பலருக்கும் தெரியாத மறைக்கப்பட்ட சரித்திரத்தை சொல்கிறோம். 7500 ஆண்டுகளுக்கு முன்பு உண்மையான ராவணிய போரில் ராவண இந்திர இரட்டர்களால் ராமன் எனும் யூதன் கழுத்தில் குண்டடிப்பட்டு கொல்லப்பட்டதால் அதற்கு பழி தீர்க்கும் விதமாக 5100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திற்குள் வந்தவன்தான் சகுனி எனும் யூதன். சகுனி ஊனம் என்பதாலும் மகாபாரத போரின் இறுதியில் அவன் குண்டுக்கட்டாக தூக்கி கடலில் வீசப்பட்டு கொல்லப்பட்டதாலும் சகுனியின் நினைவாக போலியோ தடுப்பூசியை போட்டு அதன் மூலமாக பலருக்கு போலியோ நோயை பரப்பி மக்களை ஊனமாக்கினர் பிற்கால யூதர்கள். இந்த நோய் மூச்சு திணறலையும் ஏற்படுத்தும். யூத ராமனும் மூச்சு திணறித்தான் இறந்தான். தமிழர்களின் உண்மையான ராவணியம் மற்றும் மகாபாரத வரலாறு பற்றிய பிளேலிஸ்ட் இணைப்பை விவரண பெட்டியில் கொடுத்துள்ளோம். கண்டிப்பாக அனைத்து தமிழர்களும் ஒரு முறை பார்க்க வேண்டும். ஆக எப்படியெல்லாம் சடங்குகளை செய்து மக்களை கொல்கிறார்கள் பார்த்தீர்களா? இப்படிப்பட்ட சடங்கு வைரஸ்களை இன்றைய தொழில்நுட்ப காலத்தில் வாழும் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் தடுப்பூசித்தானே சிறந்த வழி. அப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு தடுப்பூசி தான் கொரோனா வைரஸுக்கான வேக்சின். கொரோனா வைரஸும் ராமாயண சடங்குதான். எப்படி ராமன் மூச்சு திணறி மரித்தானோ அதே போல கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களும் மூச்சு திணறி மரித்தனர். ராவணன் குரவர் என்பதால் கொரோனா என்ற பெயர் கூட ராவணனின் பெயரால் குரவன், குரோன், கொரோனா என்று பெயர் வைத்தனர். மேலும் 2020 மீனயுகம் பிறந்ததாலும் மீனராசி என்பது ராவண இந்திர இரட்டர்களை குறிப்பதாலும் தான் அந்த காலத்தில் ராமாயணத்தை குறித்து ஊரடங்கு கொண்டு வரப்பட்டது. மேலும் ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்பவரை போலீசின் அனுமான் முட்டியால் மூச்சு திணறி கொன்றது. கொரோனா காலத்தில் அனைத்து மக்களும் அனுமான் போல் மாஸ்க் அணிந்திருந்தது. ராமனின் வனவாசத்தை குறிக்கும் வகையில் 14 நாட்கள் குவாரண்டைன் என்னும் சிறை, ராவண இந்திர இரட்டையர்களை குறிக்கும் வகையில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் லாக்அப் கொலை சடங்கு, வைரஸை வவ்வால் மூலமாக பரப்பியது என ராவணியம் சார்ந்தும் மகாபாரதம் சார்ந்தும் பல சடங்கு நிகழ்வுகளை நடத்தி மகிழ்கின்றனர். இவ்வாறு வரலாற்று ரீதியாக பல சடங்கு ஆதாரங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த வகையில் HPV தடுப்பூசி யாருக்காக கொண்டு வரப்பட்டது தெரியுமா? அது துர்கை என்ற யூத பெண்ணுக்காகத்தான்.
இதை பற்றி புரிந்து கொள்ள முதலில் துர்க்கையின் வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம். யூத ராமனாலும் யூத சகுனியாலும் வீழ்த்த முடியாத தமிழர்களை வீழ்த்துவதற்காக கிபி 3ஆம் நூற்றாண்டில் தன்வந்திரி எனும் யூதன் இஸ்ரேல் பகுதியிலிருந்து தமிழக உடுப்பி பகுதிக்கு வந்து குடியேறினான். அவனது மகன் பரசுராமன் பலமுறை முயன்றும் தமிழகத்தை நேரடியாக கைப்பற்ற முடியாத காரணத்தால் தனது மனைவியான துர்க்கையை ஹனி ட்ராப் மூலம் மகிஷாசூரன் எனும் மைசூர் அரசனுக்கு கூட்டிக் கொடுக்கிறான். துர்க்கை அந்த அரசனோடு 9 நாள் இரவை கழித்து 10ஆம் நாள் அவரது ஆணுறுப்பை அறுத்துக் கொள்கிறாள். செய்தி அறிந்த காவலர்கள் துர்க்கையின் பெண்ணுறுப்பை சிதைத்து அவளை கொல்கின்றனர். இருந்தும் அரசன் இறந்த சூழலை பயன்படுத்தி அந்த அரண்மனையை கைப்பற்றி அந்த படையை கொண்டு தமிழர்கள் மீது அம்மை நோயை பரப்பி தமிழர்கள் நோயால் அவதியுற்ற வேளையில் மதுரையை ஆண்டு கொண்டிருந்த பாண்டியர்களை வீழ்த்தி ஒட்டுமொத்த தமிழினத்தையும் வீழ்த்தினான். இதுவே தமிழர்களின் வரலாற்றில் இருண்ட காலமாக பார்க்கப்படுகிறது. தன்வந்திரி கையில் இருக்கும் பானை என்பது மருந்து அல்ல, அது அவர்களின் முன்னோனான துட்மோஸ் எனும் மோசஸ் உருவாக்கிய 10 வாதைகளில் ஒன்றான அம்மை நோய்தான். நோயை பரப்பியவனையே இன்று ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தையாக மாற்றியுள்ளனர் இந்த யூதர்கள். 9 நாட்கள் மைசூர் அரசனோடு இருந்ததால் 9 என்ற எண் துர்க்கையை குறிக்கும். இந்த HPV முழுக்க துர்க்கைக்கான சடங்கு நிகழ்வுதான் என்பதை குறிக்கவே இது 27 கூட்டினால் 9 வரும் தேதியில் தமிழக அரசு இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்துள்ளது. மேலும் 9 முதல் 45 வயதுடையவர்கள் ஊசி போட வேண்டும். இங்கும் 9. தடுப்பூசி பெயர் கார்டசில் 9. இங்கும் 9 என்ற எண். இதெல்லாம் தற்செயல் என்று எண்ண தோன்றுகிறதா? இங்கு பாருங்கள் 90% அளவை. அது எப்படி எல்லாமே 9 என்ற எண்ணில் உள்ளது? இது துர்க்கைக்கான சடங்குதான் என்பதை தமிழர்கள் நாம் கண்டுபிடித்துவிடக் கூடாது என்பதற்காக தங்களின் இந்திய ஏஜென்ட்டான செரும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் மூலம் செர்பாவேக்ஸ் என்ற பெயரில் நமக்கு கொடுக்கின்றனர். யூதன் பில்கேட்ஸின் கேட்ஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் செரும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா ஆகிய இரு நிறுவனங்களும் இணைந்துதான் நமக்கு கொரோனா வேக்சின் கொடுத்தனர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் நிதி உதவியுடன் 2009ஆம் ஆண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த பாத் என்ற அரசு சாரா நிறுவனம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகமான ICMR-உடன் இணைந்து ஆந்திரா மற்றும் குஜராத் மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 24,000 சிறுமிகளுக்கு இந்த HPV தடுப்பூசியை செலுத்தி பரிசோதனை செய்தனர். அதில் 7 சிறுமிகள் உயிரிழந்தனர். ஆனால் அரசாங்கம் அமைத்த விசாரணை குழு இந்த உயிரிழப்புகளுக்கும் தடுப்பூசிக்கும் நேரடி தொடர்பில்லை என்றும் இதற்கு தற்கொலை, பூச்சிக்கடி மற்றும் பிற நோய்களே காரணம் என்று சொல்லி அந்த வழக்கை அப்படியே முடித்தது. 2024இல் இந்தியா ஒரு பரிசோதனை கூடம்தான் என்று பில்கேட் சொன்னது ஏன் என்று இப்போது புரிகிறதா? ஜப்பானில் 2016 வாக்கில் இந்த தடுப்பூசியை போட்டுக்கொண்ட 60க்கும் மேற்பட்ட இளம் பெண்கள் ஜப்பானிய அரசு மற்றும் யூத பில்கேட்ஸின் கூட்டாளி தடுப்பூசி நிறுவனங்களுக்கு எதிராக பெரிய அளவில் இழப்பீடு கேட்டு வழக்கு தொடர்ந்தனர். மேலும் தலைவலி, உடல் சோர்வு மற்றும் நடப்பதால் சிரமம் போன்ற நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டதாக அவர்கள் வாதாடினர். இதே யூத நிறுவனத்தால் 2017இல் கொலம்பியாவில் 700க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு இவர்களுக்கு எதிராக கூட்டு வழக்கை தொடர்ந்தனர். தடுப்பூசி போட்ட பின்பு தங்களுக்கு தற்காப்பு மண்டலம், அதாவது இம்யூன் சிஸ்டம் மற்றும் நரம்பு மண்டலம் பாதிப்படைந்ததாக அவர்கள் புகார் அளித்தனர். அமெரிக்கா, டென்மார்க், அயர்லாந்து போன்ற நாடுகளிலும் இந்த தடுப்பூசிக்கு எதிராக போராட்டங்களையும் வழக்குகளையும் மக்கள் பதிவு செய்து வருகின்றனர். இந்த நிறுவனத்திற்கு எதிராக பல நாடுகளில் வழக்குகள் இருப்பதால், ஏன் இந்தியாவில் ஏற்கனவே 2010 காலகட்டத்தில் இவர்களுக்கு எதிராக வழக்கு இருப்பதால் தற்போது அந்த தடுப்பூசியின் பெயரை மாற்றி தங்களின் ஏஜென்ட் நிறுவனத்தின் வழியாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி மக்களை கொல்ல துடிக்கின்றனர். மேலும் எப்படி பெண்ணுறுப்பு சிதைக்கப்பட்டு துர்க்கை இறந்து போனாலோ அதை தமிழகம் முழுவதும் ரிப்பீட் செய்யும் விதமாக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த HPV வேக்சின். இதை பற்றி 2 ஆண்டுகளுக்கு முன்பே முனைவர் திரு பாண்டியன் ஐயா மனிஷா கொய்ராலாவின் சடங்கு பற்றியும் அவருக்கு ஓவேரியன் கேன்சர் இருந்தது பற்றியும் அது துர்க்கைக்கான சடங்குதான் என்றும் ஆய்ந்து நிறுவிய காட்சியை பாருங்கள். மனிஷா கொய்ராலா துர்க்கைதான் என்றால் அவருக்கு ஏன் கேன்சர் வந்தது என்ற தலைப்பில் இருந்தது. விஸ்வா உடனே இணையத்தில் தேடி அது ஓவேரியன் கேன்சர் என்றார். இதை கேட்டு பதறிப்போன நான், அடக்கடவுளே, இது கர்ப்பப்பை கேன்சர் என்றேன். எனது பதற்றத்திற்கு காரணம் இருந்தது. கேதார கௌரி பற்றி நான் சொன்னது நினைவுள்ளதா? கேதார கௌரி என்பது சேதார குறிதான் என்றும் அது மைசூர் அரண்மனை காவலர்கள் துர்க்கையின் பெண்ணுறுப்பை சேதாரம் செய்ததைத்தான் குறித்தது என்றேனல்லவா? அப்படியானால் துர்க்கையின் வரலாற்றை ரிப்பீட் செய்ய
துர்க்கையை குறிக்கும் மனிஷா கொய்ராலாவுக்கு அவரது பெண்ணுறுப்பை சிதைக்கும் வகையில் கர்ப்பப்பை கேன்சரை உருவாக்கி பிராமணர்கள் வரலாற்றை ரிப்பீட் செய்துள்ளார்கள் என்பது புரிகிறதா? சுருக்கமாகச் சொன்னால் மனிஷா கொய்ராலா என்ற பெயர் அரசனின் குஞ்சை இரவு நேரத்தில் கொய்தவள் என்ற பொருளில் துர்க்கையை குறிக்கும் பெயர். துர்க்கை மைசூர் அரசனின் குஞ்சை கொய்தவுடன் அரண்மனை காவலர்கள் பழிக்கு பழியாக துர்க்கையின் பெண்ணுறுப்பை சிதைத்து அவளை கொடூரமாக கொன்றார்கள். அந்த வரலாற்றை ரிப்பீட் செய்யத்தான் துர்க்கையை குறிக்கும் சுவாதி என்ற பெயர் கொண்ட பிராமண பெண் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் வாயிலும் பெண்ணுறுப்பிலும் கொடூரமாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டது உங்களுக்கு நினைவிருக்கும். அதே போல துர்க்கையான மனிஷா கொய்ராலாவுக்கு ஒவேரியன் கேன்சர் உருவாக்கி கேதார கௌரியை ரிப்பீட் செய்துள்ளான் பிராமணன். இதை நிகழ்த்திய பிராமணர்கள் எப்பேற்பட்ட மன நோயாளிகள், அதாவது சைக்கோபாத் என்பது இப்போது தெளிவாக புரிகிறது. அப்படியானால் மனித உடலின் ஒரு குறிப்பிட்ட பாகத்தை தேர்ந்தெடுத்து அங்கு கேன்சர் உண்டாக்கும் நுட்பத்தை பிராமணன் அறிந்துள்ளான் என்பது மனிஷா கொய்ராலாவை கொண்டு இங்கு உறுதியாக நிறுவப்படுகிறது. இப்போதுதான் இன்னொன்றும் உறுதியாக புரிகிறது. சமீபத்தில் தமிழரின் குமரிக்கண்ட வரலாற்றையும் தமிழர் உலகளாவி பரந்த வரலாற்றையும் பேசிய ஒரிசா பாலு அவர்கள் தனக்கு மருந்து கொடுப்பது போல நாடகமாடி தனது நாக்கில் கேன்சர் உண்டாக்கினார்கள் என்று சொன்னதும் அவர் அந்த கேன்சரால் இறந்ததும் நினைவுள்ளதா? தமிழரின் வரலாறு பேசிய அவரது நாவை பழிவாங்கும் விதத்தில் அவரது நாவில் செயற்கையாக கேன்சர் உருவாக்கியவர்கள் தமிழரின் பகைவர்கள் என்பது புரிகிறதா? இதோடு ஸ்டெர்லைட் ஆலையின் பாதிப்பு பற்றி அருமையாக பரப்புரை செய்த ஒரு பள்ளி மாணவி வாயில் சுடப்பட்டு இறந்து போனதை ஒப்பிட்டு பாருங்கள். ஆக இந்த HPV வைரஸ் என்பது முழுக்க முழுக்க துர்க்கையை குறித்த சடங்குதான் என்பதும், யூதர்கள் எப்படிப்பட்ட மனநோயாளிகள் என்பது புரிகிறதா? எப்படி மனிஷா கொய்ராலாவுக்கு பிறப்புறுப்பில் கேன்சர் உண்டாக்கி துர்க்கைக்கான ரிப்பீட் சடங்கு செய்தார்களோ அதே துர்க்கைக்கான ரிப்பீட் சடங்கை நிகழ்த்தத்தான் தமிழர்கள் மத்தியில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிகம் உள்ளது என பிரச்சாரம் செய்து தமிழ் பெண்களுக்கு தடுப்பூசி கொடுத்து திட்டமிட்டு அந்த பகுதியில் மட்டும் கேன்சரை உண்டாக்கவோ அல்லது வேறு பக்க விளைவுகளை உண்டாக்கி சிதைக்கவோ திட்டமிட்டுள்ளனர். இப்படி செய்தால் தமிழினத்திற்கான அடுத்த தலைமுறை உருவாகாத வாய்ப்பும், அப்படியே உருவானாலும் பல குறைபாடுகளோடு பிறக்கவுமே அதிக வாய்ப்புள்ளது. இது திட்டமிட்டு தமிழினத்தை அழிப்பதற்கான ஒரு திட்டம்தான். யூதர்கள் தாங்கள் மட்டுமே கடவுளின் பிள்ளைகள் என்றும், யூதர் அல்லாதவர்கள் ஆடு மாடுகள் என்ற எண்ணம் கொண்டவர்கள். மேலும் இவர்களே இந்த உலகத்தை பல நூறு ஆண்டுகளாக மறைமுகமாக ஆண்டும் வருகின்றனர். புதிய உலக ஒழுங்கு என்ற இவர்களின் இரகசிய திட்டத்தில் ஒன்றுதான் மக்கட்தொகை குறைப்பு. இவர்கள் 1% மட்டுமே உள்ளனர். யூதரல்லாத இனம் 99% உள்ளனர். இது யூதர்களின் ஆட்சிக்கு தடங்கலாக இருக்கும் என்பதால் யூதரல்லாத மக்களை அழிக்க பல திட்டங்களை வைத்துள்ளனர். அதாவது 800 கோடி மக்களை 50 கோடியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களின் திட்டம். அதாவது 750 கோடி வரை கொல்ல வேண்டும் என்பதுதான். அதிலும் இது சத்தியுகம் என்பதால், வீழ்த்தப்பட்ட தமிழர்கள் மீண்டெழுவார்கள் என்பதால், நாமே முதலில் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதால் தான் இந்தியாவிலேயே நமக்கு இந்த வேக்சினை முதலில் செலுத்துகின்றனர். யூதர்கள் வைத்திருக்கும் டீபாப்புலேஷன் அஜெண்டாவில் ஒன்றுதான் நோய்களும் அதற்கான மருத்துவங்களும். இது போதாதென்று போர் திட்டங்கள், கலப்பட உணவுகள், பஞ்சம், பட்டினி, புகை, போதை, கருத்தடை, குடும்ப கட்டுப்பாடு, பொருளாதார வீழ்ச்சி, செயற்கை சீற்றங்கள், தவறான நகர அமைப்பு, LGBTQ, நீர், காற்று, நிலம் மாசு அடைதல் என அடுக்கிக் கொண்டே செல்லலாம். மக்கட்தொகையை குறைக்க இந்த அனைத்து திட்டங்களில் சிறந்த திட்டம் தடுப்பூசிதான். ஏனென்றால் தடுப்பூசியை மக்கள் பாதுகாப்பு என்று நம்பி முன்வந்து எடுக்கின்றார்கள். தடுப்பூசியில் நோய் பரவலும் இறப்பு விகிதமும் அதிகம். தடுப்பூசியில் மரபணு மாற்றம் செய்து அடுத்த தலைமுறையில் பிறப்பு விகிதத்தை குறைக்கலாம். இப்படி தமிழர்களைச் சுற்றி பல சதித்திட்டங்கள் பின்னப்பட்டுள்ளது. எனவே தமிழர்களாகிய நாம் HPV தடுப்பூசியை மட்டுமல்ல, அனைத்து வகை தடுப்பூசிகள் எடுப்பதையும் நிறுத்த வேண்டும். அனைத்து வகை தடுப்பூசிகளும் தடை செய்யப்பட வேண்டும். 5ஆம் தமிழ்ச்சங்கத்தின் ஆட்சியில் மருத்துவம் என்பது காம்போசிட் மெடிசன், அதாவது நோய்க்கு ஏற்ற மருத்துவம் என்ற வகையில் வழங்கப்படும். அதன் பிறகு நோயற்ற சமுதாயத்தை உருவாக்கும். இதை ஒரு தூய தமிழர்களால் மட்டுமே செய்ய முடியும். கடந்த 700 ஆண்டுகளாக தமிழன் தமிழ்நாட்டை ஆளவில்லை என்ற உண்மையை அனைத்து தமிழர்களும் உணர வேண்டும். இந்தியாவிலேயே சொந்த மண்ணில் அடிமையாக வாழும் ஒரு இனம் தமிழர்களாகிய நாம் மட்டும்தான். பிராமணர்கள் என்ற பெயரில் வாழும் யூதர்களிடமிருந்தும்
திராவிடம் என்ற போர்வையில் வாழும் தெலுங்கர்களிடமிருந்தும் தமிழ்நாட்டை மீட்டால்தான் தமிழினத்தை நாம் பாதுகாக்க முடியும். அனைவரும் இந்த விளியத்தை அனைத்து தமிழர்களுக்கும் பகிர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.